அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, கடன் யாரால் அடைக்க முடியும், கடன் தொல்லையிலிருந்து யாரால் விடுபட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்கான பதிவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடன் தொல்லை யாருக்குங்கிற பதிவு இதுக்கு முந்தைய பதிவாக நான் கொடுத்துருக்கிறேன். விருப்பமுடையவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடனை விட்டு யாரால் எளிதில் வெளியே வர முடியும். இதுதான் ஜாதகம் பார்க்குறவங்களுடைய பெரும்பாலான நபர்களுடைய கேள்வியாக இருக்கும். சரி, இப்போ கடன் இருக்குது, அதை அடைக்க முடியுமா? அப்போது இந்த ஜாதகருக்கு கடன் வாங்குகிற யோகம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணியே சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு 6ஆம் இடமானது வலுவாக இருந்தது அப்படின்னா அவரால் கடன் வாங்க முடியும். அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்ததுன்னா பெரிய கடனை அவரால் வாங்க முடியும். ஏன்னா 11 அப்படின்னா பெருசுன்னு சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல பெரிய கடனை வாங்குவார். அப்போ இங்கே கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் இந்த 11ஆம் இடம் என்பது கொடுத்து விடும். ஏன்னா அங்கே லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. 6 கடன்னா 11 லாபம். அப்போ லாபத்தின் மூலமாக இந்த ஜாதகர் கடனை அடைத்து விடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் தொடர்பில் இருக்குது. 2, 6 தொடர்பில் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கடன் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது, வருமானத்தின் மூலமாக அடைப்பார். சம்பளம் வரும், சேமிப்பு இருக்கும், அதை வச்சு கடனை அடைச்சிடுவார். அடுத்தது 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு தந்தையால் கடன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆனால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அந்த கடனை இந்த ஜாதகர் அடைத்து விடுவார்கள். நண்பர்கள் மூலமாகவோ இல்லை மூதாதையர் சொத்துக்கள் மூலமாகவோ அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவருக்கு வந்துவிடும். குரு 6ஆம் இடத்தை பார்த்தது அப்படின்னா பெருகும். அப்போ கடனானது பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குருவோட 6ஆம் இடத்து அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் கூட கடன் சுமையானது இருக்கும். ஆனால் குருவினுடைய பார்வையோ தொடர்போ இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு கடனாக இருக்கும். அந்த கடனை அந்த ஜாதகர் அடைத்து விடுவார்னு சொல்லலாம். அடுத்து 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு, தொழிலுக்காக இந்த ஜாதகர் கடன் வாங்குவார். அதனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். இதில் 8, 12 வந்ததுனா தான் பிரச்சனை பெருசாகிடும். அடுத்து இந்த 11 அப்படிங்கிறது முதலீட்டு லாபம், வியாபார லாபம், ஏதோ எதிர்பாராத பணம், அதன் மூலம் லாபம். இதன் மூலமாக இந்த ஜாதகர் இந்த 11/6 கமிஷன் மூலமான லாபம் இதெல்லாமே சொல்லலாம். அப்போது இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா கடனிலேருந்து விடுபட்டு வந்து விடுவார். அதே மாதிரி 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமான 5ஆம் அதிபதியினுடைய தொடர்பும் 5, 6 தொடர்பு இருந்தது. 1, 5, 6ங்கிற ஒரு தொடர்பு இருந்ததுன்னா இந்த ஜாதகர் எவ்வளவு கடன் வாங்கினாலும் கண்டிப்பாக அதனை அடைத்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம். 2, 6, 11 தொடர்பு இருக்குது அப்படின்னா கடன் வரும், அதை வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணுவார். அதன் மூலமாக லாபம் கிடைக்கும், அதன் மூலமாக அந்த கடனை அடைத்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குருவும் 2ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்ததுன்னா பெரும் பணம் வரக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு உண்டுங்க. இதுவும் 6ஆம் இடத்து தொடர்பும் வந்ததுன்னா நிறைய பணம் வர்றதுனால இங்கே கடனும் பெருசாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ பெரிய தொழில்கள் செஞ்சாலும் அதுக்கு உண்டான கடனும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதை வாங்கக்கூடிய சக்தியும் அதனை அடைக்கக்கூடிய சக்தியும் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டுன்னே நம்ம சொல்லலாம். அடுத்து 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தது அப்படின்னா சொத்து விற்கிறது மூலமாகவோ இல்லை சொத்தின் மூலமாக, அப்படி இல்லை அப்படின்னா அதாவது எப்படி ஏதோ ஒரு விதத்தில் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், வாடகை வருமானம் மூலமாக இவருக்கு கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தது அப்படிங்கிறது யாரால் கடன் அடைக்க முடியும், கடனும் வாங்க முடியும், கடன் அடைக்க முடியும், கடன் வாங்கினா அதை விட்டு வெளியே வர முடியுங்கிற ஒரு வாய்ப்புகள் கொண்ட ஜாதக அமைப்பு என்னங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் அங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.